Sony XAV 1500 கார் ஸ்டீரியோ இன்னைக்கு நம்ம காரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸில் ஃப்ரேம், ஸ்க்ரூ, மைக், கப்ளர் ஒயரிங் கிட், ரிமோட், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலுக்கான ஒயரிங் கிட், இதுதான் வந்து ஹெட் யூனிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக், ஏரியல், கேமரா கனெக்ஷன் இருக்குது. இங்கே கப்ளர் ப்ளக்இன் பண்ணணும் ஃபியூஸ் கிட்ட. பழைய சிங்கிள் டின் பயனியர் செட் இதை ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் அது பழைய ஒயரிங். கப்ளர் டைப்பு தான் அதுவும். பயனியர் செட்டிலேருந்து ரிமூவ் பண்ண சேம் ஃப்ரேமை தான் வந்து இந்த சோனிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் சைடு நான் கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். அதர் சைடு உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு ஒன் சைடு. ஓகே, இதுதான் அந்த பேனல். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இலுமினேஷன் டெஸ்ட் இப்போ பண்ண போகிறோம். இலுமினேஷன் டெஸ்ட் ஒர்க் ஆகுது. இலுமினேஷன் லைன் வந்துட்டு ஃபாக் லேம்புக்கு வர்ற பவர் லைனோட கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் நம்ம வந்து பார்க் லைட் ஆன் பண்ணோன்னையுமே டிஸ்பிளே டிம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது கேமரா லைனை செக் பண்ணுறோம். ரிவர்ஸ் கேமரா லைனை. ஸோ ரிவர்ஸ் கேமராவோட ஒயரிங் வந்து பண்ணியிருக்கு. இதில் பழைய இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பழைய மானிட்டருக்கு போகிற லைனை கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த லைனை இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டனாக்க ஏரியல் ப்ளஸ் மைக்குக்கான ஒயர். அது இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். மைக் வந்து முன்னாடி ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒயரிங் அதுக்குள்ளே தான் பண்ணியிருக்கேன். ஸ்டேரிங் வீலுக்கு அடியில் அந்த கேபின் கீழே தான் வந்து கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஸோ எல்லா கனெக்ஷனும் கொடுத்து செக் பண்ணிட்டோம். ஒர்க் ஆகுது. இந்த ஒயரிங் முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒன் மோர் டைம் ஒயரிங் கனெக்ஷன் மட்டும் சொல்கிறேன்னா. ஸோ கேமரா பின் பண்ணியாச்சு. ஸோ கேமராவோட பவர் இதை வந்து இந்த யூனிட்டோட சிக்னல் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் ஒன்ஸ் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனேயும் சிக்னல் பாஸ் ஆகிட்டு நமக்கு டிஸ்பிளேயில் ரிவர்ஸ் வியூ ஆன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, ரெட்டு ப்ளஸ் இந்த பிளாக் மூணுமே பவர் ரிலேட்டடான ஒயர்ஸு. ஓகே, yellow battery line, black color ground line, red வந்து AC line, ACC. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா பேக் ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன், ரெண்டு ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன். இது ஒயிட்டு கிரே இந்த பேர் வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கான லைன். இது இந்த ஆரஞ்சு ஸ்ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா இலுமினேஷனுக்கான லைன். இதை வந்து பார்க்கிங் லேம்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் ஒன்ஸ் பார்க்கிங் லைட் ஆன் ஆனதுக்கப்புறம் டிஸ்பிளே யூனிட் வந்து டிம் ஆகும். அது நைட் மோட் அப்படின்ற மாதிரி ஆகும்.
ஸோ மைக் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பார்க்கிங் பிரேக் ஒயர், அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து எர்த் லைனில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த வீடியோவாக இருந்தாலும் ப்ளே ஆகும். இல்லாட்டினா சிஸ்டம் எந்த வீடியோவும் ப்ளே பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ ஃபைனலாக ஃபிட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் ஃபிட்டிங் முடிஞ்சது. பயணியர் சிங்கிள்டனுக்கு வந்து யூஸ் பண்ண அதே ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட லுக் இந்த மாதிரி ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். மைக் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். டிஃபால்ட் அந்த சேஃப்டி வார்னிங் மெசேஜ் இருக்கும் ஆன் பண்ண உடனே. ஸோ ஃபங்க்ஷன் ஆகுது. illumination செக் பண்ணிக்கலாம். டிம் ஆகுது. ரிவர்ஸ் கியர் ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்குது. தேங்க்யூ.